Hi guys, welcome back to my channel Success Trade Research. 6 ஆகஸ்ட் 2021 மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6 ஆகஸ்ட் 2021 அதுக்கான டார்கெட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட் நிஃப்டி டார்கெட் பாயிண்ட். அதனுடைய லெவல்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 16,320 அப்படின்னு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 333க்கு மேலே பை ட்ரெண்டாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அங்கே பை கால் எடுக்கிறோம். செல் 16,267 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செல் பண்ணுறோம். அதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 6 ஆகஸ்ட் 2021க்கான டார்கெட் பாயிண்ட் 106 பாயிண்ட். அதனுடைய லெவல்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டப்பட்டிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 36,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம பை வந்து 36,061க்கு மேலே பை பண்ணுறோம். அதுவே செல்லாக இருந்துச்சுன்னா 35,849க்கு கீழே செல் பண்ணுறோம். அந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. என்ட்ரிக்கும் சரி ஸ்டாப் லாஸ்க்கும் சரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் நம்ம டார்கெட்டுக்கு அதை கன்சிடர் பண்ணலாம். அதே டார்கெட்டுக்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா டார்கெட் வந்து நம்ம புக் பண்ணக்கூடிய நம்மளுடைய ப்ராஃபிட். ஸோ அதுக்கு நம்ம தாராளமாக அதை கால்குலேட் பண்ணலாம். பட் வந்து ஸ்டாப் லாஸ்க்கும் என்ட்ரி ப்ரைஸுக்கும் நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் கொடுக்கும். அதனால் நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 5 ஆகஸ்ட் 2021 என்ன நடந்துச்சு மார்க்கெட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவல் படி பார்த்தீங்கன்னா டுடே 5 ஆகஸ்ட்டில் மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி நான் சொன்ன லெவலை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட மோர் தென் 2 டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டுடே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங்லேயே நம்மளோட பை லெவலான பாயிண்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் மட்டும், அதுவும் ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் தான் அது ட்ரேட் ஆச்சு. அதை நம்ம மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே டவுன் பிரேக் பண்ணி அதுவும் நல்லா ஃபால் ஆச்சு. பட் நம்ம எக்ஸைட் பண்ண டார்கெட் வரல. பட் பேங்க் நிஃப்டி கரெக்டாக நடந்துச்சு. அதே மாதிரி நிஃப்டி ஸ்பாட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நடந்துச்சு. பட் நிஃப்டி ஃபியூச்சர் தான் இன்றைக்கி பெருசாக நடக்கலை. ஸோ அது என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம வீடியோ பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் இந்த வீக்கெண்டில். இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.